யுக்தேஸ்வராய நம. இன்னும் பச்சையா சொன்னோம்னா ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இது வேற ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லாம் வந்து பசங்கள்லாம் வாட்டர் அடிப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் பர்ஃப்யூம் அடித்தேன், கொஞ்சம் வாசனை இருக்கட்டும், அதுதான் ரொம்ப திட்டா. அந்த மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஓகே ஆச்சுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா இந்த மாதிரி தான் திட்டா வாங்கி. ஆனால் அந்த மாதிரி நான் அனுபவப்பட்டதே கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஒரு பெண்ணை பார்த்தா பேசலாமா, நமக்கு இருக்கிற லட்சணத்துக்கு நம்ம போய் இதெல்லாம் பேசி அவங்க வந்து சீத்தோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? சில பெண்கள் கண்ணிலேயே காய்ச்சி போயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? மனசு தாங்காது, உடஞ்சிரும். அதுக்காக நான் எப்பவுமே எதையுமே நான் ப்ரப்போஸ் பண்ணதே கிடையாது. அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி போக போக அதுலேயே நிறைய காதல் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ வந்து எனக்கு மிந்தியோட ஏகப்பட்ட காதல், ரொம்ப பவர்ஃபுல்லான காதலாகவும் இருக்கு. அந்த காதல் சினிமா மேலேயும் உங்க மேலேயும். யாரோ எழுதியிருந்தாங்க, நீ மட்டும் ஆறுதல் சொல்வதாக இருந்தால் நான் அழுது கொண்டே இருக்க தயார். அது ஒரு வகையான காதல். அந்த மாதிரி நீங்க மட்டும் எனக்கு ஆதரவு கொடுக்கறதா இருந்தா இதே எத்தோட இதே சந்தோஷத்தோட இன்னும் நான் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் சமீபத்தில் இப்போ மால்டீவ்ஸ் போயிருக்கும்போது ஒரு ஸ்கேன் ஒன்று எடுத்து பார்த்தோம். அதில் என்னுடைய ஆக்சுவல் ஏஜுக்கும் என்னுடைய வெளி தோற்றத்துக்குமான விஷயம் வந்து பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம்னு என்கிட்ட கேட்டாங்க. அதாவது ஒரிஜினல் வயசை விட நீங்க தோற்றமாகவும் வயசு குறைவா தெரியுறீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்ன லவ் தான். அந்த அழகான நர்ஸ் சிரிச்சாங்க. அந்த அந்த லவ்ங்கிறது சினிமா மேல நான் வச்சிருக்கிறதுங்க. தினமும் காலையில் எழுந்திரிச்சா எனக்கு அதை தவிர வேறு எந்த விதமான சிந்தனையும் கிடையாது. லவ் லெட்டர்ல இருந்து ராக்கெட் விடுறது வந்து எல்லாமே சினிமா தான். இப்போ அந்த மாதிரி சமீபத்தில் டீன்ஸோட ஃபர்ஸ்ட் லுக்கு வந்து நல்ல ஒரு பயங்கர மரியாதை. இன்னைக்கு கூட WCC காலேஜில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு நாங்கள் அங்கே ஸ்க்ரீன் பண்ணும்போது அப்படி ஒரு பயங்கர அப்ரிசியேஷன் கிடைச்சது. அப்புறம் முதல் முறையாக அந்த அந்த விஷயத்துக்கு ஒரு வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேருந்து அதுக்கு ஒரு ரெக்கார்ட் கிடைச்சது. இதெல்லாமே என்ன மாதிரியான ஆட்களுக்கு இது ஒரு பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற கப்பை விட ஓடும்போது கிடைக்கிற கைத்தட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி எனக்கு நம்ம ஒரு படம் எடுத்துகிட்டே இருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆன உடனே 2-3 சினிமா மீடியேட்டர்ஸ் வந்து தமிழ்நாடு என்ன விலைக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம இன்னும் சொல்லவும் இல்லை, விற்கவும் இல்லை. ஆனால் அப்போவே எனக்கு வித்துட்ட மாதிரி ஒரு பயங்கர சந்தோஷம். பரவாயில்லையா, நம்ம படத்தை பற்றி ஒரு என்கொயரி இருக்கு, கேட்குறாங்களே நம்மகிட்ட அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நான் சிறுக சிறுக ஒரு படத்தை பற்றின விஷயம் இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த மார்க்கெட்டில் பரபரப்பாக ஓடிட்டு இருக்க பல குதிரைகளுக்கு நடுவில் மிக பெரிய பெரிய ஆட்கள் நடித்த படங்களே வந்து ரிலீஸ் ஆகிறதுலையும் பிரச்சனை, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் இருக்கிற வரவேற்பும் பிரச்சனை. ஆனால் சின்ன படங்கள் நிறைய வந்து அப்படியே கொத்திட்டு போயிடுறாங்க. சின்ன படங்கள் மட்டும்தான் டெஃபினட்டா இந்த திரையுலகத்தையே காப்பாற்றுற ஒரு விஷயமா இருக்கும். எனக்கு வந்து இந்த டீம்ஸுங்கிற ஒரு படம் முதல் முறையா இப்படி ஒரு அனுபவம். முதல் முறையான்றது நான் சொல்றது, முதல் படத்துல இருந்து புதிய பாதையில இருந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதமான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் விஷயம் வந்துடும். புதிய பாதையில கிட்டத்தட்ட 38 கெட்ட வார்த்தைகள் இருக்கு. UA வந்திருக்கு அந்த படத்துக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஏதோ ஒரு கான்ட்ரவர்ஷியலாவோ இல்லை ஏதோ ஒன்று இருக்கும். அதோட உச்சமா இருந்தது இரவினர்கள். நான் நினைக்காத மாதிரி பேரிடிகள், தெருமுனையிலாம் ஒரு இதுதான் ஸ்ட்ரீட் லைட்டுன்னு நம்மனா அது இடியா வந்து தலையில விடும். அப்பா இட்டு விழுதே நினைக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள் வரும். அப்ப நான் திடமா முடிவு பண்ணேன், இந்த படம் குழந்தைகளோட குடும்பத்தோட பார்க்குற ஒரு ஹாப்பியான ஒரு படமா இருக்கணும். அப்புறம் எல்லாரும் கூட்டம் கூட்டமா திரையரங்குக்கு வரணும். அந்த படம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சதுல இந்த படம். டீன்ஸுங்கிறது ஒரு 13 வயது குழந்தைங்க. we are not kids anymore, okay அப்படின்னு சொல்ற ஆசையும் மீசையும் முளைச்ச அந்த பசங்களுக்கு வந்து என்னன்னா அப்பா அம்மா ப்ராக்ரஸ் போட்டு போய் பார்த்துருதுங்க. அப்பா அம்மா ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க, ஆனால் நம்மள நிறைய படிக்க சொல்றாங்க. டீச்சர் வந்து நம்மளுடைய மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க, பழைய சிலபஸ்லேயே இருக்காங்க. நமக்கு இருக்கிற அறிவை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசுல அது அப்படிதான் தோணும். அந்த மாதிரி குழந்தைங்களுடைய ஒரு ட்ரிப், ஒரு டிராவலிங் தான் வந்து இந்த படம். அந்த டிராவல் வந்து எவ்வளோ அட்வென்ச்சரஸா இருக்கு. பேரண்ட்ஸோட குழந்தைங்க வந்து படம் பார்க்க போகும்போது பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு தான் நான் சொன்னேன் கேட்டியா அப்படின்னு சொல்றதா இருக்கும். குழந்தைங்க ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படியே என்னடா அது நம்ம தெரியாம ஓடி வந்துட்டோமே அப்படின்னு நினைச்சாலும் கடைசியில வந்து அவங்கள ஒரு ஹீரோவாவே காட்டுறாங்க இந்த படத்துல.
ஸோ எதுக்கு சொல்லாம என் படம் பூராவுமே குடும்பமே அப்படியே ஒன்றி போய் பார்க்கறதுக்கான ஒரு படமா, அதே நேரத்தில் வழக்கம் போல என்னுடைய டச்சஸ் அதில் இருக்கும். சும்மா நார்மலா சராசரியா நான் ஒரு படம் எடுக்க மாட்டேன். இந்த படம் வந்து ரொம்ப பெரிய த்ரில்லரா இருக்கும். அது என்ன மாதிரி த்ரில்லருங்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ நான் இந்த படத்தை பற்றி நிறைய பேசுறதுக்கு பதிலாக என்னுடைய படத்தில் நடிக்கிற 13 குழந்தைங்க, அவங்க தான் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே அவங்க தான். பொதுவாக குழந்தைங்க படங்கிறது வந்து மைடியர் குட்டிச்சாத்தான் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு. அது முழுமையான ஒரு குழந்தைங்க படம். அதுக்கப்புறம் எந்த படம் வந்தாலும் அதில் பெரியவங்களும் இருப்பாங்க, குழந்தைங்களும் இருப்பாங்க. ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் மாதிரி தான் இருப்பாங்க குழந்தைங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து குழந்தைங்க மட்டும்தான், அவங்க தான் ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே. ஸோ ஒரு 13 வயசு குழந்தைங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சுக்கிட்டு ஒரு படத்தை எவ்வளோ சுவாரஸ்யமாக பண்ண முடியும், சொல்ல முடியும். டெஃபினட்டாக சீட்டு நுனிக்க ஆடியன்ஸ் வர மாதிரியான ஒரு படம். இன்னும் என்ன சொல்றது, மிஸ்டர் டி இமான் முதல் முறையாக அவரோட சேர்ந்து இந்த படத்தில் வந்து 7 பாடல்கள் இருக்கு. 7 பாடலுமே 7 விதமான ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து அவர் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு பாடலும் ஒரு ரகமாக இருக்கு. நிறைய ஸ்ருதிஹாசன் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, ஸ்ரேயா கோஷல் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, நண்பர் அரி ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அவரும் எழுதி. கிட்டத்தட்ட இதில் ஒரு 6 முழுமையான பாடல் நான் எழுதியிருக்கேன். 6 பாடல்னு சொல்லலாம். 6 பாடலும் ஒரு அரை பாடலும் அந்த மாதிரியான ஒரு நான் எழுதியிருக்கேன். அந்த பாடலுக்கெல்லாம் பேர் கிடைக்கும் போது எல்லாரும் அதோட வரிகள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஒரு வரி குதிரை மாதிரி எனக்கு ஒரு சிலிப்பு சந்தோஷம். ஸோ நான் இப்போ வந்து ரொம்ப அதிகபட்ச ஒரு சந்தோஷத்தில் இருக்கேன். ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த படத்தை வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நிறைய விஎஃப்எக்ஸ் ஒர்க் இருக்கு இந்த படத்தில். இப்போ வந்து குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு படம் எடுக்கும்போது அதோட படத்தோட குவாலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. நிறைய படங்கள் நிராகரிக்கிறது குவாலிட்டி வந்து சரியில்லை, மேக்கிங் சரியில்லைங்கிறதுக்காக. அதை நான் என்னைக்குமே குறை வச்சதில்லை. மேபி கண்டென்ட்ல அவங்களுக்கு ஏதாவது விதமான குழப்பம் இருக்குமே தவிர மேக்கிங்ல நான் அந்த மாதிரி இந்த படத்துலயும் அந்த மாதிரி மிஸ்டர் கேமிக் ஆரின்னு சொல்லிட்டு ஒரு சினிமாட்டோகிராஃபர், அவர் தான் ஜிகர்தண்டா 1 பண்ணவர், நிறைய ஹிந்தி படங்கள் பண்ணியிருக்காரு. அவருடைய ஒர்க் வந்து இதில் அமேசிங்காக இருக்கு. என்ன சொல்றது, இந்த காதலிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, நீ எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும், அந்த மாதிரி கேமிக் ஆரி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் இமான் சார் வந்து இந்த படத்துக்குள்ள வரதுக்கும் நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னோட படத்தோட தயாரிப்பாளர்கள் மிஸ்டர் கால்வெல் வேல்நம்பி, மிஸ்டர் பாலா சுவாமிநாதன், மிஸ்டர் பிஞ்சு ஸ்ரீனிவாசன், மிஸ்டர் ரஞ்சித் தண்டபாணி, இந்த 4 பேரும் தான் இறைவனிடம் எடுத்தாங்க. மறுபடியும் இந்த படத்தையும் அவங்க தான் எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும். போன படத்தை விட இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலா வெற்றி பெறுங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் அவங்களுக்கு இந்த கதை கேட்டோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. முக்கியமான காரணம் வந்து இந்த படம் வந்து குடும்பங்கள் கொண்டாடுற ஒரு படமா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய தொடர்ந்து எனக்கு ஆதரவு இது எல்லாம் இருந்தாலும் ஒரு படத்தை முடிக்கிறதுக்கான விஷயங்கள் இதில் இருக்கும். ஆனால் இந்த படத்தை வெற்றி படமாக்குறது உங்கள் கையில் தான் இருக்கு. ராத்திரி பகலும் கிட்டத்தட்ட ஒரு 15 மாசமா இந்த படத்துக்காகவே நான் ஒரு 7 நடிக்கிற படங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு முடியல. நான் இதை விட்டுட்டு வேற ஒரு வேலை செய்ய முடியல. அதனால இந்த படத்தில் ஈடுபட்டிருக்கேன். இந்த படத்தோட வெற்றி உங்களுடைய பார்வைக்கு வரும்போது அதை நீங்க மிரட்சியாகவும் கைத்தட்டலாகவும் பாராட்டாகவும் எனக்கு கொடுக்கும்போது இது பூர்த்தியாகும். மறுபடியும் மாலை சந்திப்போம். இன்னைக்கு லைவ் இருக்கு. 4 மணிக்கு எக்ஸ்தலத்திலையும், 5 மணிக்கு இன்ஸ்டாலையும், 6 மணிக்கு யூடியூப்லையும் நான் உங்களோட லைவ்ல வரப்போறேன். மறக்காம என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் ஒன்று புதுசாக தொடங்கியிருக்கேன், பார்த்திபன் 1 in 1000. அந்த சேனலையும் நீங்க வந்து என்ன சொல்றது, அதை ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு இதெல்லாம் சொல்ல தெரியாது. அதே மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல லவ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டால ஒரு சேனல் ஒன்று ப்ராட்காஸ்ட் பண்ற ஒரு புதுசான எக்ஸ்க்ளூசிவான விஷயங்களை உங்களுக்காகவே அதில் கொடுக்குறேன். இதை நேற்றும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன். படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த படத்தை சம்பந்தமாகவும் மிக விரைவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ஷன் படம் ஒன்று பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கான நிறைய வாய்ப்புகள் எங்கிருந்து வரும்னா உங்களுடைய பாராட்டுகள். நன்றி.